நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு கண்வெளியில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பொங்கலுடையக்காண்டி நம்ம வந்து என்ன செய்தோம்னா, பாரம்பரிய முறையில் நம்ம வந்து ஓலை வெட்ட போகணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓலை ஏகப்பட்ட ஓலை கிடக்கு. நம்ம காடு பூரா சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தாலும் சரி எப்படியா ஒரு பனை மரமாக கண்ணில் மடம் இருக்காது. ஏன்னா சுற்றி நம்ம ஒரு காடு தான். காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பனையில் ஒரு 6 ஓலை கிடக்கு. இந்த 6 ஓலை வெட்டணும். அதுக்கப்புறம் இந்த 6 ஓலை காணலைன்னா மற்றபடி வேறு பனையில் வெட்டிக்கலாம். இந்த பனையில் வெட்டிட்டு பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா பனையில் ஒரு ஓலை இல்லை, காஞ்சி ஓலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே நின்று வெட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போன அருவா பார்த்தீங்கன்னா இதான் நம்ம அருவா. இதுதான் போன தடவை என் காலில் கோடு போட்டதும் நம்ம விழும்போது இது கரெக்டாக அதில் விழலை, வழி விட்டுட்டு அந்தால அருவா மேலே குதிச்சிட்டோம். அது இந்த அருவா தான் இப்போ கொஞ்சம் தீட்டி கொண்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா 3 5 ஓலை இருக்குது. 5 ஓலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து மட்டை தான் பச்சை நம்ம இழுத்து அந்த ஒரு நினைப்பு போனால் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எப்படி பச்சை இருக்குங்க. இந்த பச்சை இருக்கிறதெல்லாம் என்னால் வெட்ட முடியல, அருவா வச்சு தான் வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் நான் வந்து மட்டைக்கு மேலே உள்ளே போகல, மண்டை உள்ள. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே நின்னோம்னா மட்டையை வெட்ட வேண்டி வரும், கீழே நின்னா தான் அப்படி வலிச்சு விட முடியும். அதனால தான் நம்ம வந்து துண்டு வச்சு தலைநார் கட்டியிருந்தோம். இந்த தலைநார் வச்சு கட்டினோம்னா கீழே வச்சு நின்றுட்டு ஒத்த கழிச்சு மேலே தொங்கி பிடிச்சிக்கிட்டு வெட்டிக்கலாம். அதை வீடியோ எடுக்க யாரும் இல்லை, இருந்திருந்தாங்கன்னா வீடியோ எடுத்திருப்பேன். ஆட்கள் இல்லை, பசங்க எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது காணாது, ஒரு 5-6 ஓலை தான் இருக்குது. நம்ம வந்து 2 பானம் வைப்போம், ஏன்னா அதில் ஒரு 5 ஓலை இருக்குது, அதையும் வெட்டிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த பண்ணிலையும் பார்த்திங்கன்னா நல்லா துப்புரை வெட்டியாச்சு. அந்த பண்ணியில் அதே மாதிரி தான் மண்டையில் உள்ளே ஏறலை, மட்டைக்கு மேலே ஏறாமல் மண்டையில் நின்றுக்கிட்டே தொங்கிக்கிட்டே வெட்டியாச்சு. அந்த தொங்குதைக்கு அந்த தலைநார் ஏக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொங்கும்போது அந்த கிரிப்பு கிடைக்கும். அந்த தலைநாரை பாருங்கள், இந்த தலைநாரோட அமைப்பு எப்படின்னா இந்த 2க்கு இடையில நம்ம காலை விட்டு நிறைய ஏறி பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்கும்னு பண்ணல. அந்த ஒரு கிரிப்புக்காண்டி தான் நம்ம வந்து இந்த தலைநாரை யூஸ் பண்ணோம். அப்படி கிரிப்பு இல்லைன்னா நம்ம வந்து கையை தொங்கும்போது காலு கீழே வலுவ ஆரம்பிச்சிடும், ஒரு வலி விழுந்துடக்கூடாது. அதுதான் அந்த பணியில் வந்து 3 6 ஓலை கிடந்துச்சு. இதில் கொஞ்சம் இருந்துச்சு, இதில் ஒரு 5, இந்த பணியில் 5, அந்த பணியில் ஒரு 6. பார்த்திங்கன்னா ஒரு 15 ஓலை இருக்குது. இன்னொரு 10 ஓலை எங்கேயாவது பிறக்கணும். ஏன்னா இது வந்து ஓலையை வச்சு மட்டும்தான் கொளுத்தி வந்து பொங்கல் வைக்கணும், கம்பு எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால் இப்போ நான் அந்த அதில் கொஞ்சம் ஒரு போய் பார்க்கணும். பார்த்துட்டு இன்னொரு இதில் இப்போ காட்டுற மாதிரிங்க. பார்த்திங்கன்னா எடுத்த அடுப்பில் உடனே மழை ஓடின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஓலை கொண்டு வந்து கொஞ்சம் அவசரமாக ஓடிந்தோம். உடந்தில் பார்த்திங்கன்னா நம்ம கையில் எப்படி கோடு போட்டுருக்கு பாருங்க, அந்த கருக்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அழுத்தி அங்கேயும் ஆடிட்டோம்னா கையை வெட்டிடும். பார்த்திங்கன்னா ஓலை சரியான ஈரம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வெட்டினோம், மழை தூற்றி வெறிச்சக்கப்புறம் தான் போய் செஞ்சோம். சரன்னு போய் ஆரம்பிச்சிட்டு. ஆனால் ஓலை இருக்கு இந்த வெட்டின ஓலையும் காஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி வெட்டினது போதும் சொல்லி அழிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். அதையும் போய் அள்ள வேண்டி தான். பார்த்திங்கன்னா ஓலை வந்து இப்போ கொஞ்சம் மரவில் தான் போட்டிருக்கோம் காங்கிரீட்டுக்குள்ளே. அதனால் ஓகே, இது வந்து கொஞ்சம் காஞ்சோடனே நாளைக்கு வந்து யூஸ் ஆயிரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடினாலும் ஓகே. அதை வச்சுட்டு இப்போ நம்ம போட்டுட்டு வந்துட்டு நான் பரவாயில்லாமல் பார்த்திங்கன்னா ஓலைப்புறம் கோந்துடும். தண்ணி ஊற்றினோடனே அப்படியே கோந்து போய் தண்ணி நம்ம தீ பற்ற வச்சாலும் பிடிக்காது. அப்புறம் அது நம்ம வெட்டி போட்டும் வேஸ்ட் ஆகி போடுறது. அதனால் வெட்டினது மட்டும் ஐட்டம் ஒரு 11 ஓலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் போய் 100 வெட்டணும். பார்த்திங்கன்னா மழை எப்படி பெஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த 11 ஓலையுமே கொஞ்சம் சரியான வெயிட் தான். ஆனால் பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா தூத்த ஆரம்பிச்சிட்டு, தூற்றி முடிச்சுட்டு சரி அப்போ முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் வேணால் நின்னாச்சு. வேணால் நின்று பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் பெஞ்சிச்சு. நல்லா அடித்து இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அந்த தலைநறையே கலத்தி அப்படியே மூஞ்செல்லாம் துடைச்சிட்டு சரி போவோன்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பணும். பார்த்திங்கன்னா அடுத்த ஓலையிலுமே போய் வெட்டி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பானை வெட்டியாச்சு. 2 பானையில் ஓலை வெட்டியாச்சு. பார்த்திங்கன்னா அங்கே தான் வெட்டினோம். அதில் ஒரு பானையில் அந்த பானையில் வெட்டினோம். அந்த பானையில் பார்த்திங்கன்னா வெட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது காணாத ஒரு 20 ஓலை இருந்துச்சு. அதை அள்ளி முடிக்கிறதுக்குள்ளே மழை வெட்டி முடிச்சு வீடியோ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். சரி அடுக்கி வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளே மழை தூத்திட்டான். அதனால் சரி அந்த பனை மரத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் மழை ஈரத்தை விட்டுருக்கு, ஈரப்பட்டது. அதனால் அது அந்த வெட்டின ஓலையும் காஞ்சிட விடன்னு சொல்லி சரி போதும் அப்படின்னு சொல்லி அதை போய் போட்டுட்டு வந்துட்டு வீட்டில் போய் போட்டதுக்கான வீடியோ வந்துச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த பனையில் வெட்ட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பனையில் வெட்டிட்டு இது காணுமான்னு பார்த்துட்டு அப்படி காணலாம் அந்த பனைக்கு போகணும். பார்த்திங்கன்னா நம்ம தலைநர் வந்து நான் துண்டு வந்து அவுத்துட்டு விட்டையன். இப்போ ரிட்டன் கட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்து செருப்பு எங்கேனே போட்டு போயிட்டேன். அதுதான் இந்த செருப்பு போட்டிருந்தேன், இப்போ இந்த செருப்பு போட்டிருந்தேன். நான் செருப்பு காணலாம் தேடுறேன். இப்படி தான் என்ன ஒன்று எதையா போட்டு தேட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா இப்போ வெட்டிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெட்டி முடிச்சாச்சு. அதுனா இதில் ஒரு எத்தனை ஓலை இருக்குது, 3 6 ஓலை இருக்குது. அதை அந்த பணியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 11 ஓலை 12 ஓலை அங்கே 2 பணியில் வெட்டிட்டு போனோம் மொத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 6 ஒரு 5 6 ஒரு 5 11 ஓலை இருக்குது. போதும் பார்த்திங்கன்னா ஓலை ஓரளவு இருக்குது. நம்ம 2 பானை இப்போ நான் 2 வீடு இருக்குது. நம்ம வீடு ஒன்று, நம்ம அண்ணா வீடு ஒன்று, 2 வீடு இருக்குது. 2 வீட்லேயுமே பொங்கல் வச்சு பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் கொதிக்கிற அளவு வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் நம்ம வந்து அரிசிலாம் போட்டுட்டு அந்த கொதித்து சிந்துற வரைக்கும் நம்ம வந்து ஓலை போட்டு தான் கொளுத்தணும். அந்த ஓலை போட்டால் மட்டும் தான் சீக்கிரமாக பொங்கி வரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி எல்லாம் போடணும். அரிசி போட்டு அதுக்கப்புறம் மண்டக்குளம் அதுக்கப்புறம் முதல்ல பொங்கல், அதுக்கப்புறம் தான் பாயசம் மண்டக்குளம் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதர பொருட்கள் எல்லாம்னா ஏலக்காய், சுக்கு, மிளகு எல்லாமே தட்டி விட்ருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது போடுறதுக்காக தான் இந்த ஓலை விட்டுறோம். நிறைய கேட்பீங்க ஓலையாக வெட்டுறீங்கன்னு.
இந்த ஓலை வந்து வெட்டுறதுக்கான ஃபுல் வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நமக்கு பசங்க யாரும் இல்லை வீடியோ எடுக்கிற அளவுக்கு. எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் இனிமேல் தான் வருவாங்க. நீ நாளாகுது இனிமேல் தான் வருவாங்க. அதுக்குள்ளே நாளைக்கு ஒரு மழை வந்துடக்கூடாது. மழை வந்துட்டுனா ஓலைலாம் ஈரமாதிரி ராத்திரி வந்து வெட்ட முடியாது. அப்புறம் அன்றைக்கி மாதிரி இந்த அருவா போட்டு தாக்கின மாதிரி போட்டு தாக்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓலை வெட்டின வீடியோ பனைமரத்தில் ஏறின வீடியோலாம் வேணும்னா 21 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். திருகார்த்திகைக்கு நம்ம வந்து குருத்து ஓலை வெட்ட போயிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், சேம் தான். அது ஓரளவு உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக கிளியராக இருக்கும். அதாவது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த பனையில் வெட்டணும் இன்றைக்கி. அதுக்கப்புறம் அங்கே வந்து 2 பனையில் வெட்டணும். 2 பனையில் வெட்டினது பார்த்திங்கன்னா ஒரு 6 ஒரு 5 11 ஓலை தான் மொத்தமே வந்துச்சு. இந்த ஓலையில் பார்த்திங்கன்னா மொத்தமே 11 ஓலை கிடக்குது இந்த பனையில். ஆனால் கொஞ்சம் சின்ன ஓலை, அது கொஞ்சம் பெரிய ஓலை, இது வந்து கொஞ்சம் சின்ன ஓலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்து இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பனைமரத்தில் ஏறி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கலாம், நிறைய ஆதரவு தெரிஞ்சுங்க. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு கமெண்ட்டு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் மெதுவாக ரிப்ளை பண்ணுவேன், சரியா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்காங்க, இப்படி ஒருத்தன் பணையார் தான் பாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ போடுவோம் ஒன்று அதையும் பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வலையை இப்போ வீட்டுக்கு சமைத்து கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு இதே நேரத்துக்கு பொங்கல் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெட்டியாச்சு, இந்த பணியில் வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11 ஓலை இருக்குது. எப்படி தூக்கிட்டு போகிறோன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக கட்டியாச்சு. இது வந்து மட்டை வந்து சரியில்லைனால ஒழுங்காக கட்ட முடியல. பார்த்தீங்கன்னா எதாச்சும் கட்டிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம தலைநார் தான் யூஸ் பண்ண, தலைநார் தான் அந்த துண்டு வச்சு இறக்கி கட்டியாச்சு. இந்த பணியில் வெட்டணும். சரி, வெட்டி முடிச்சாச்சு. நம்ம தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவு நம்ம வந்து ஓலையை அழிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இது ஒரு 11 ஓலை இருந்துச்சு. 11 ஓலை அழிட்டு வந்து அதில் முதல்ல ஒரு 11, இப்போ ஒரு 11. முதல்ல 2 பணையில் வெட்டினா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பணையில் வெட்டி போய் சேர்த்தாச்சு. இது வந்து அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. சரி, வேண்டாம் பட்சத்தில் வீட்டில் வந்து மாட்டு கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி போட்டுச்சு. அப்புறம் பொங்கலுக்கு கரும்புலாம் நமக்கு வாங்கி வச்சு ஒரு கட்டு, அந்த கரும்புலாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் எல்லாருக்கும் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஈரம் எப்படி இருக்குங்க, மழையில் நனைஞ்சிட்டு கொண்டு வந்தோம். அந்த ஓலை வந்து அப்படியே ஈரன்னு காயலை. கொஞ்ச நேரத்தில் அதுவே தானே அந்த ஓலைலாம் குடிச்சிட்டு காற்றுல வாடிடும். அதுக்கு இப்போ கொண்டு வந்தது வந்து ஒன்றும் ஆடாது. இதுதான் இப்போ கொண்டு வந்தது. அது வந்து ஓலை எவ்வளோ இருக்குங்க, நல்லா ஓரளவு நமக்கு வந்து போதும். ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது போதும், வேணும்னா பிறகு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 ஓலை, நமக்கு வந்து மொத்தம் 15 ஓலையே காணும். 20 ஓலை 25 ஓலை இருக்குது. இதில் போதும் நமக்கு இது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த முறையில் பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எப்பவுமே இந்த பனை ஓலை தான் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து ஓலை வெட்டைக்கு தான் வந்தோம். நாளைக்கு வந்து பொங்கல் நமக்கு. அதனால் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் தான் நம்ம பார்க்க முடியும். மதியம் ஒரு வீடியோவில் சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பொங்கலுக்கான ஓலைலாம் வெட்டி முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து பொங்கல் அப்படின்னா இன்றைக்கி ஏன் ஓலை வெட்டணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பச்சை ஓலை வந்து வெட்டலை. ஏன்னா இப்போ ஈரமாக என்னென்ன இருக்க பச்சை ஓலை, இந்த பச்சை ஓலை வந்து வெட்ட முடியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெட்டி போட்டுருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் பிஸி, ரொம்ப வேலை. அதுக்கப்புறம் வேலைக்கு போயாச்சு. வீட்டில் மாடு ஆடு எல்லாம் கிடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸாம் வரைஞ்சி காலேஜுக்கு போயாச்சுன்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொங்கல் ஃபங்க்ஷன் வேறு வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் இன்னொரு நடை அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல். எல்லாேருக்கும் வணக்கம். இன்னொரு வீட்டில் பார்க்கலாம் கைஸ்.